ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு சேனலில் வந்து ஒரு ஆட்டோக்கார் ரேப்பிட்டோவில் வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இப்போ வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து என்ன சுச்சுவேஷன், என்ன சூழ்நிலை ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை தொடர்ந்து என்ன சொல்கிறேன்னா, எல்லா ஆட்டோவில் வந்து சென்னையில் ஒரு ஆட்டோ வந்து 70% சிஎன்ஜி ஆட்டோ தாங்க. எல்பிஜி வந்து கம்மியாக தான் ஓடுது. சிஎன்ஜிக்கு அவங்க நிற்கிற லைனை பாருங்கள். கார்லேருந்து ஆட்டோவில் வந்து எவ்வளோ வருஷம் கட்டி நிற்கிதுன்னு. மினிமம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று போடணுங்க சிஎன்ஜி. அதை போட்டு ஃபுல் பண்ணாதாங்க 1.5 நாள் ஓட்டலாம். ஓகேங்களா? அதுக்கும் அவ்வளோ சண்டை போட்டு வரிசையில் நின்று நிறைய வந்து ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது சென்னையில். ஈஸியாக எல்லோரும் நீங்கள் சொல்கிறீங்க எக்ஸ்ட்ரா பணம் கேட்குறாங்கன்னு. அவங்க ஏன் கேட்குறாங்க, எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ கிலோமீட்டருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்களே கொடுங்க. நீங்கள் நம்ம யாத்திரைன்னு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் ரேப்பிட்டோ ஊப்பர் வந்து யூஸ் பண்ணுறீங்க. என்ன தரம் பண்ணுறது, கஸ்டமர் என்ன தரம் பண்ணுறாங்க, ரேப்பிட்டோவில் கம்மியாக இருக்கான்னு போய் பார்க்குறது. கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா ஊப்பரில் வந்து 20 ரூபா 30 ரூபா கம்மியாக இருந்துச்சுன்னா ஊப்பரையும் புக் பண்ணுறது, ரேப்பிட்டோவையும் புக் பண்ணுறது. அந்த மாதிரி வேலையை தான் நீங்கள் பண்ணுறீங்க. அவன் வந்து நம்மளா புக் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு வேறு ஆட்டோவில் போயிடுறீங்க. ஒரு இதை கேன்சல் பண்ண மாட்டீங்க. வந்து அடுத்தடுத்த ஆட்டோக்காரன் புக் பண்ண இடத்துக்கு வந்து கால் பண்ணி கேட்டுட்டு வேஸ்ட்டாக போகிறான். அதெல்லாம் வந்து எங்கே போய் சேர்க்குறது? நீங்கள் முடிஞ்சால் நம்ம யாத்திரை யூஸ் பண்ணுங்கள். நம்ம யாத்திரை கரெக்டான ரேட்டு. ஓகேங்களா? நம்ம யாத்திரை யூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி யாரும் எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஆட்டோ ஓட்டுறவங்க மேலே மட்டும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? கஸ்டமர் மேலேயும் தப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கிட்டல வந்து எகத்தாளமாக பேசுறது போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுறனால தான் ஆட்டோக்காரங்க டென்ஷனாக வருது.